எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு திஸ் செகண்ட் எபிசோட் ஆஃப் சாந்தம் யூடியூப் சேனல். முதல் எபிசோட்ல தன்னம்பிக்கை, இறைநம்பிக்கை வேணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த எபிசோட்ல நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இந்த கருத்து என்னவென்றால் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட், நன்றி அறிதல். இந்த காலத்துல இது ரொம்ப அரிதாக இருக்கு. 1969 வருஷம் நான் எஸ்எஸ்எல்சி, அந்த காலத்துல எஸ்எஸ்எல்சி தான், எஸ்எஸ்எல்சி பியூசி மாதிரி +2 கிடையாது. நாங்க தான் லாஸ்ட் பேட்ச். அதுல எங்க பேட்ச் 1969 எஸ்எஸ்எல்சி முடிச்சேன். ஆண்டவன் அருளால எங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்தேன். 600க்கு 513 மார்க். ஸோ மேல படிக்கிறதுக்கு குடும்ப சூழ்நிலை இடைஞ்சலாகும், அப்பாவால் படிக்க வைக்க முடியல. அதனால எங்க தாத்தா, எங்க அம்மாவோட அப்பா, மாணிக்க தாத்தா, அவர் அப்பான்னு தான் சொல்லுவாங்க, அவர் என்னை படிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தார். ஸோ காலேஜுக்கு அட்மிஷனுக்கு போறோம். இந்த காலேஜ் பிரின்சிபால்கிட்ட என் பேரனுக்கு இடம் கிடைக்குமா, சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். என்ன பெரியவரை, இதுக்கு நீங்க போய் ஏன் அலையிறீங்க, அவரோட மார்க்குக்கு நாங்கள் கூப்பிட்டு கொடுப்போம், அதை பத்திலாம் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இருந்தா எனக்கு மனசுல ஒரு ஆதங்கம், அதான் அவன் கூட வந்தேன். என் பேரனுக்கு நல்ல சீட்டா கொடுங்க, எல்லாம் நல்ல சீட் தான், கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்து என் மேல அவருக்கு ரொம்ப அலாதியான ஒரு பொருள். ஸோ அதுக்கு ஃபீஸ் கட்டணும். 350 ரூபா ஃபீஸ் அந்த காலத்துல. இது 350 ரூபாய் இன்னைக்கு எவ்வளவு விலைன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இது கட்டணத்துக்கு வசதி இல்லை. அப்போ அவர் ஒரு ட்ரஸ்ட்ல மேனேஜரா இருந்தார், ஒரு டெம்பிள் ட்ரஸ்ட்ல மேனேஜரா இருந்தார். அந்த ட்ரஸ்ட்ல அப்ளை பண்ணி 350 ரூபா வாங்கி ஃபீஸ் கட்டினேன். என்னால மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஒரு 350 ரூபா ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு வருத்தம். ஆனா அந்த வருத்தம் இறைவன் அதை கொடுத்தான் அப்படிங்கும் போது எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதனால அப்ப நம்ம ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு வசதி இல்லாம இருந்தோம். அந்த நிகழ்ச்சி மூலமா நான் கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, நம்ம பின்னாடி நல்லா வரப்போறோம், நிச்சயமா வருவோம். அப்போ படிக்க வசதி இல்லாதவங்களுக்கு நம்மால முடிஞ்ச வசதியை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் என்னோட புரிஞ்சு மனசுல அப்போதே எனக்கு வேறும் இருக்கு. ஆண்டவன் அருளாளர் நிறைய நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வசதியை நம்ம ஆண்டவன் கொடுத்துட்டு இருக்கான், மனசையும் கொடுத்துருக்கான். இது ஒண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் பியூசியில நல்ல மார்க் வாங்கிட்டேன். எல்லாத்துலயும் HB++, மேத்ஸ் H, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி B+, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல A. அவ்வளவுதான் மேக்சிமம் அப்போ போடுவாங்க. ஸோ அது நல்ல மார்க் வாங்கினேன். தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணேன், கெமிஸ்ட்ரி மேஜர்ல ஜாயின் பண்ணேன். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் அந்த மார்க் அப்பதான் ஒரு போஸ்ட் கார்டுல வீட்டுக்கு மார்க் அனுப்பிச்சிடுவாங்க. கார்டியனுங்கிற முறையில எங்க தாத்தா தான் அதை பார்த்துட்டு கையெழுத்து போடுறேன். நார்மலா எவ்ரி வீக் காலேஜ் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். எவ்ரி வீக் எண்டுல சனி ஞாயிறு லீவ் இருக்கும் மோஸ்ட்லி, அப்படியே தாத்தா வீட்டுக்கு போவேன். ஸோ நான் எப்போ வருவேன்னு தெரியும், அந்த பஸ் வரும்னு தெரியும். பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருப்பேன். ஒவ்வொரு நாளும் வரும்போதெல்லாம் அவர் என்ன பஸ் ஸ்டாப்ல இருந்து கூட்டு போவார், சின்ன கொஞ்ச மாதிரி கூட்டு போவார். அவருக்கே பேர். அப்போ தீபாவளிக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், 1970 தீபாவளிக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு நான் போனோம். தீபாவளி அங்கதான் கழிச்சுட்டு போறேன். ஆனா பஸ் ஸ்டாப்ல தாத்தாவை காணும். என்னாச்சு, தாத்தா நார்மலா வருவாரு, அதுக்கு என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு போறேன். வீட்டு வாசல்லையும் காணும். மனசு திட்டுன்னு அடிச்சுது. உள்ள போனா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன். எங்க பாட்டி கால் கேட்க சைகளை தாத்தாக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கிறேன். கையை காமிச்சேன். ஒரு காலேஜ் ஏதோ வந்தது. அதுக்கப்புறம்
இருக்காரு அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னாங்க. அப்பா, தாத்தாவோட அப்பா தான் கூப்பிடுவேன். அப்பா என்னாச்சு அப்படின்னு சொன்னா பதிலே சொல்ல. போஸ்ட் கார்டு எடுத்து வீசி இருந்தாரு. பாரு உன் மார்க்க, நீ வாங்கின லட்சத்தை அப்படின்ட்டு இந்த போஸ்ட் கார்டை கொடுத்தேன். அதுல வந்து மார்க் வந்து எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கு. தமிழ்ல வந்து 45 மார்க், 50 வந்து பாஸ் மார்க். அப்போ எனக்கு காலேஜ்ல ஸோ 45 தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரெட் லைன் போட்டுருங்க. ஒரு தமிழ் பண்டிட், அவர் பெரிய தமிழ்ல பெரிய ஸ்காலர். பாரதியார்லாம் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த காலத்துல பாரதியார் இந்த தாத்தா வீட்டுக்கெல்லாம் வருவாராம், முன்னாடி கேள்விப்பட்டாங்க. ஸோ அப்போ ஒரு ஒரு தமிழ் பண்டிட்டோட பேரன் தமிழ்ல ஃபெயில் மார்க் வெக்கமா இல்லை உனக்கு? இதுதான் அவனை படிக்க வச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு கச்சாமுச்சான கத்துனேன். தாத்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு நான் கார்டை வாங்கிட்டு என்னோட மார்க் வந்து 54. நான் தான் ஃபர்ஸ்ட். 45 சொல்லிட்டு மாற்றி போட்டாங்க. அப்படியா, எப்படி போடலாம்? என் பையன் பேரன் 54 மார்க் வாங்கியிருக்கான், அதை 45 எப்படி போட முடியும் அப்படின்னு கையோட உடனே ஒரு அந்த காலத்துல என்ன லெட்டர் உண்டு இல்லையா, என்ன லெட்டர்ல அதை வந்து நடந்ததெல்லாம் எழுதி பிரின்சிபாலுக்கு ஸ்ட்ராங்கா அவரை வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சு ஒரு லெட்டர் ஒன்று போட்டுட்டு நேர போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் அவரே போஸ்ட் பண்ணிட்டு தான் வந்தார் அன்னைக்கு நைட்டோட. ஸோ அது முடிஞ்சு தீபாவளி முடிஞ்சு நான் ஊருக்கு போறேன். ஊருக்கு போய் சேர்ந்துருக்கேன். அன்னைக்கு நைட் அவர் இருந்து உடனே அடிச்சு புரண்டு ஊருக்கு வரேன். ஊருக்கு வந்துட்டு இந்த காரியங்கள்லாம் முடிச்சு ஒரு 3ஆம் நாள் தான் காலேஜுக்கு போறேன். அதுக்குள்ள இந்த லெட்டர் அவருக்கு போய் சேர்ந்துட்டு அது எனக்கு தெரியாது. உடனே பிரின்சிபால் ஆஃபீஸ்ல இருந்து அரியர் மாதவன் வந்து அனுப்புங்க, பிரின்சிபால் பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. அட்டனர் வந்து கூப்பிடுறாங்க. நான் போறேன். பிரின்சிபால் வந்து உட்காரு அப்படின்னா, இல்லை சார் நிற்கிறேன். சார் பா அப்படின்னு அந்த லெட்டரை கொடுத்துருவாரு. இந்த மாதிரி பேரண்ட் இருந்தாங்கன்னா அது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். அதுவும் நாங்க பண்ண தப்ப கண்டனம் தெரிவிச்சு ஒரு கடிதம் எழுதுறாருன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கார்டியனா அவங்களோட பொறுப்பை எப்படி அவர் கரெக்டா நிறைவேற்றுறாருன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு. எனக்கு அப்படியே அழுகு வந்துச்சு, கண்ணன் புறவுட கண்ணு. ஏப்பா அழக? இல்லை சார் இஸ் நோ மோர். ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு நினைச்சாங்க. அவருக்குதான் கண் கலந்துச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த காலத்து பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பையன் தப்பு பண்ணா கூட வாத்தியார்ட்ட சண்டைக்கு போகக்கூடிய ஆட்களா தான் இருக்காங்க. அதே சமயத்துல பையன் தப்பு பண்ணினா அந்த காலத்துல இவனை வந்து எல்லாம் அடி வேணா கொடுங்க சார், நாங்க வந்து சொல்ல மாட்டோம் சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் இருந்தாங்க. அதே சமயத்துல ஒரு தப்பு பண்ணினாங்கன்னா தப்புன்னு கேட்கக்கூடிய அந்த ஒரு மனோபாவம் அந்த காலத்துல இருந்தது அப்படிங்கிறதுக்கு தான் எங்க தாத்தாவோட ஒரு கதை எனக்கு உதாரணம். இன்னைக்கு நான் ஓரளவு வசதியா இருக்கேன்னா இதுக்கு வந்து அவர் போட்ட அந்த அடித்தளம், அவர் போட்ட ஃபவுண்டேஷன், அவர் கிட்ட பிள்ளையாட்சி, அதான் காரணம். ஸோ அவர் இறந்து போனப்புறம் என்னோட எல்டர் பிரதர் எங்க அண்ணா தான் என்னை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அவன் தான் அதுக்கு செலவழிச்சான். எங்க அண்ணா வந்து நிச்சயம் மறக்க முடியாது. ஸோ இந்த ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் மனுஷங்களுக்கு கண்டிப்பாக வரும். நிறைய பேருக்கு அந்த ஆட்டிடியூட் இருக்கிறது இல்லை, நன்றி இருக்கிறே இல்லாம இருக்காங்க. அது வந்து ரொம்ப தப்பான காரியங்கள் அவங்களால உணரவும் மாட்டேங்கிறாங்க. ஒரு தடவை தப்பு பண்ணா தவறு, திரும்ப திரும்ப பண்ணா அது திமிரு. நிறைய பேருக்கு அந்த திமிரு இந்த காலத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு எபிசோட் வந்து உதாரணம். ஆட்டிடியூட் ஆஃப் ஆட்டிடியூட் வேணும். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக தேவை. நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா அதை மனத்தில் நினைச்சுக்கணும். பின்னாடி சமயம் கிடைக்கும் போது அதை நம்ம அவங்களுக்கு திருப்பணும். நான் என்ன பண்ணேன், அந்த கோவில்ல இந்த ட்ரஸ்ட்ல எனக்கு 350 ரூபா கொடுத்தாங்க. அது எப்படியாவது கொஞ்சம் கூட போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து அது வந்து கிருஷ்ணன் கோயில். ஸோ அந்த கோயிலுக்கு வந்து இப்போ வந்து பித்தளையில தான் வந்து சூடங்கட்டு இருக்கு. நீ வந்து வெள்ளியில வாங்கிக்கோ. வெள்ளியில இப்போ ரொம்ப கம்மியான விலை தான். ஸோ 500 ரூபாய்க்கு அந்த ஒரு வெள்ளி சூடங்கட்டு வாங்கிட்டு எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும்.
இப்போ ஆண்டவன் எனக்கு நிறைய வசதி கொடுத்துருக்கான். ஸோ என்ன மாதிரி அந்த காலத்துல படிக்க வசதி இல்லாம இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு சந்தான கோபாலகிருஷ்ணன் அந்த கடவுள் இருந்தாரு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆட்கள் ஆண்டவன் அனுப்புறாரோ இல்லையோ, நம்மால முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்கூடிய ஒரு வாய்ப்பை, அந்த மனசை, இந்த வசதியை ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த தாத்தா வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இறந்து போயிட்டாரு. நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில யூனிவர்சிட்டியில் ரேங்க் வாங்கினேன். ரேங்க் ஹோல்டர், கோல்டு மெடலிஸ்ட். அதை பார்க்கறதுக்கு அவர் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. அப்போ வந்து நான் வந்து பிஎஸ்சி யூனிவர்சிட்டி வாங்கினேன், ரேங்க் வாங்கினேன், கோல்டு மெடலிஸ்ட். மேலே எம்எஸ்சி படிச்சு வரணும்னு நினைச்சோம். குடும்ப சூழ்நிலையால அதை படிக்க முடியாம போயிடுச்சு. ஸோ நான் வந்து எம்எஸ்சி படிச்சுட்டு டாக்டரேட் பண்ணி ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு என்னோட ஆசை. அப்போ வந்து ஆண்டவன் வந்து நிறைவேற்றலை. எனக்கு அப்போ அது புரியல. ஸோ ஆண்டவன் அந்த கதவை எனக்கு க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் ஆண்டவன் வேறொரு ரூபத்துல இன்னும் சில கதவுகளை திறந்தான் அப்படிங்கிறது பின்னால்தான் எனக்கு புரியுது. அந்த நேரத்துல எனக்கு புரியல. பின்னாடிதான் அந்த கதவு திறந்தாங்கிற அப்படி எண்ணம் எனக்கு ஆண்டவன் பின்னாடி எனக்கு புரிஞ்சான். நான் அதுக்கப்புறம் பெரிய நிறுவனத்துல ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் எம்பிஏ முடிச்சேன். அதுக்கப்புறம் ஹியூமன் கெமிஸ்ட்ரியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காண்டி எம்எஸ்சில எம்பிஏல ஹெச்ஆர்எம் இருக்கு. இப்போ நிறைய கம்பெனில இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பத்தி வகுப்புகள் எடுக்கிறேன். பிசினஸ் ஸ்கூல்ல வந்து ஹெச்ஆர்எம் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ ஆண்டவன் வந்து இந்த காலேஜில் லெக்சர் ஆகணும், ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தது. அதை நிறைவேற்ற முடியாம இருந்தா கூட இப்போ அதை வேறொரு ரூபத்துல நமக்கு ஒரு காலேஜில் போய் ஹியூமன் கெமிஸ்ட்ரியை பத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கான். இதனால ஆண்டவன் வந்து எப்பவுமே நம்ம நினைக்கிற மாதிரி நினைச்ச நேரத்துல எதுவுமே பண்ண மாட்டான். அவனுக்கு தெரியும் எப்ப பண்ணணும், ஏது பண்ணணும், எந்த வடிவத்துல பண்ணணும் அப்படிங்கிறது அவனுக்கு தான் தெரியும். அதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா வாழ்க்கையில நம்ம வந்து முன்னேறது வந்து ரொம்ப கஷ்டமே இல்லை. ஆண்டவனை அனாவசியமா நம்ம நிந்தனை பண்ண மாட்டோம். வரக்கூடிய அப்படியே ஏற்றுப்போம். அதனால அந்த ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் மனுஷங்கிட்ட மட்டும் இல்லை, ஆண்டவன்கிட்ட இருக்கும். ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போது இன்னைக்கு இது நல்லது பண்ணியிருக்கேன் ஆண்டவா அப்படின்னு நினைச்சிட்டு அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்படும். There is a difference between more and enough. எனஃப்னா போதும், இது எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கணும். மோர்னா இன்னும் வேணும் வேணும் அப்படின்னு நினைக்கணும். ஆண்டோட இதை கூட அதை கூடன்னு கேட்காம நீ கொடுத்தது எனக்கு போதும், இதே எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவனுக்கு நன்றி சொன்னோம்னா அந்த ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் இருந்ததுன்னா மனுஷங்கள்கிட்ட ஆண்டவன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு நாள் தூங்க போகும்போது அவனுக்கும் அவன் மூலமா அவனோட இன்ஸ்ட்ருமெண்டா நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆளுக்கும் நம்ம நன்றி சொன்னோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையும். இதை யங்கர் ஜெனரேஷன் இதை கேட்கும்போதும் இதை ஃபாலோ பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட் மூலமா நான் சொல்ல வந்த கருத்து. தேங்க்யூ வெரி மச். அடுத்த எபிசோட்ல இன்னும் பல விஷயங்களை